கிமு கிபி என்பது போல் அரசியலையும் கிமு கிபி ஒப்பிடலாம் போது அந்த வகையில் விஜய் கட்சி தொடங்கி குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொள்கை எதிரியாக பாஜகவும் இன எதிரியாக திமுகவையும் வச்சு அரசியல் மூவை நகர்த்த ஆரம்பித்தார். தமிழக அரசு இங்கேயும் மத்திய அரசையும் வச்சு காங்கிரஸை விமர்சனம் பண்ணலை. இந்த சூழ்நிலை கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கால நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கிறதுனால விஜய் தன்னுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக மாறி வருவதாக சொல்லப்படுகிறது. கருத்துக்களில் வெளியாகிட்டு இருக்கு. என்ன கொள்கையில் மாறப்படுறான்னா தனித்து போட்டி, அதாவது என் தலைமையில்தான் கூட்டணி என்பதை மாறி மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை விஜய் உருவாக்க போகிறார் என்று தகவல் இருக்குது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு தாவேகா தற்போது தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரி, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் சரி விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தான் தெரிவித்து வராங்க. எந்த ஒரு இடத்துலையுமே விஜய்க்கு எதிரான கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணலை. பொதுவான கருத்துக்களை பதிவு செஞ்சாலும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது என்ன காரணம்னா தேர்தலை நோக்கி பயணிப்பதற்கான முதல் படியாக தான் அரசியலில் பார்க்கப்படுது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் தான் இருக்குது. ஸோ 7 மாதத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது. ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய முயற்சியில் திமுக இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட இடையில தான் தாவேக தலைவர் விஜய் தன் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 முதல் 20% வாக்குகள் அந்த கட்சிக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நேரத்தில் தான் இந்த சம்பவம் ஒரு துயர சம்பவம் அரங்கேறிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய நிலைமையை தலைகளாக மாற்றிருக்குன்னு சொல்லலாம். கட்சியோடைய செயல்பாடுகள்லாம் இப்போது முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மெல்ல மெல்ல தாவேகா இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தாவேகாவுக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கு. இந்த வலையில் தாவேகா சிக்குமா அல்லது தாவேகா வழக்கம் போல் எதிர்பார்த்தபடி தனித்து தான் போட்டியிடுமா, கொள்கையிலிருந்து மாறுபடாமல் தனித்தான் போட்டியிடுமா என்பது போக போக தான் தெரியும். என்றாலும் தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது.